ஒரு குக் சொன்ன குக்கர் ஸ்டோரி சொல்லட்டுமா? நான் இந்தியா வெக்கேஷன் போயிருந்தப்போ சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். எதுக்காகனா குக்கர் எடுக்கிறதுக்கு. அங்கே போய் நின்றுட்டு தான் நானும் அம்மா ஒரே டிஸ்கஷன். நீளமான குக்கர் எடுக்கலாமா? இல்லை அகலமான குக்கர் எடுக்கலாமா? என்ன பிராண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு எங்களை கிராஸ் பண்ணி போன ஒரு அக்கா சொன்ன வார்த்தை, அம்மா நீ அகலமான குக்கர் எடுமா, அப்போ தான் நீ புலாவெலாம் செஞ்சேன்னா அது நல்லா பளபளன்னு உதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த அக்கா சொன்ன உடனே நான் வந்துட்டு அகலமான குக்கர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த குக்கர் என்னமோ சிட்னிக்கு வந்து சேர்ந்து 1 இயர்க்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் வந்துட்டு என்னால் இனாகிரேட்டே பண்ண முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் போட்ட கண்டிஷன் என்னென்னா, பழைய குக்கர் உடையாமல் புது குக்கர் நீ எடுக்கவே கூடாது அப்படிங்கிறனால. நான் ஒன்றும் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிற ஆள்லாம் கிடையாது. ஃபைனலி இன்றைக்கான டே வந்துருச்சு. நானும் வந்துட்டு அந்த அக்கா சொன்ன அந்த வார்த்தை என் மைண்ட்லேயே இருந்ததுனால ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் பண்ண ஃபுட்டு வந்துட்டு புலாவ் தான். அந்த அக்கா சொன்னது கொஞ்சம் கூட குறையாமல் புலாவ் உதிரியாக வந்துச்சு. மேபி என் கை வண்ணமானு தெரில, இல்லை குக்கரோட மகிமையானு தெரில. அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு இன்றைக்கி சிட்னியில் பிளாக் டவுன் கவுன்சிலில் 2 செடி இலவசம் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போட பார்த்தோன்னே குடும்பமாக கிளம்பி போயிட்டோம். என்ன தான் குடும்பமாக போனாலும் ஒரு வீட்டுக்கு 2 செடி தான்.